வச்சு புள்ளி வச்சுக்கிட்டீங்க. அடுத்தது என்ன செய்ய போறீங்க? நல்லா ஈவனா இழுத்து உள் பக்கம். எதுக்குடா கலச்சி விட்ட? அம்மா இங்க பாருங்க, நான் போட்ட கோலத்தை கலச்சி விட்டுட்டேன். மார்கழி மாசமாச்சே, கோலம் போடலான்னு உங்க எல்லாரையும் எழுப்பி கூட்டிட்டு வந்தா எல்லாரும் உட்காந்துக்கிட்டே தூங்குறீங்க. எழுந்தி வந்தீங்களா இல்லையா? எவ்வளவு நேரம் ஆகுது தண்ணி தொளிச்சு கோலம் போடலாம். கலர் கோலத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற. எல்லாம் தூங்கிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்காக நான் உள்ளர டீ எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஆனா யார் கலர் கோலம் போட வந்து ஹெல்ப் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் டீ கொடுப்பேன். என்ன நித்யா இப்படி சொல்லிட்ட? கோலம் போட்டாதான் டீ தருவியா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இந்த குளிர்ல எங்க எல்லாரையும் எழுப்பி கூட்டிட்டு வந்து இப்படி வாசல்லையும் உட்கார வச்சுட்டு குடிக்கிறதுக்கு டீயும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி? ஆண்டி எனக்கு டீலாம் வேணாம். கலர் கோலம் போட நான் ஹெல்ப் பண்றேன். நிறைய கலர் அடிக்கணும் அவ்வளவுதானே? சூப்பர் சூப்பரா இன்னைக்கு கலர் அடிச்சு கோலம் போடலாம். குளிர் தான் ரொம்ப ஓவரா இருக்கு. மத்தபடி எனக்கு ஓகே தான். நான் கோலம் போட ரெடி. நான் அழகா ஒரு படம் வரையறேன். அதுல நீங்க எல்லாம் கலர் அடிங்க. இது உனக்கு மட்டும் தான் படம் வரைய தெரியுமா? எங்களுக்கும் தான் நல்லா வரைய தெரியும். நாங்கலாம் நல்லா டிரா பண்ணுவோம். அதனால நாங்க ஏதாவது ஒரு பிக்சர் வரையறோம். நீ கலர் அடிக்க ஹெல்ப் பண்ணு. கரெக்ட் தானே நான் சொன்னது? என்னப்பா சொல்றீங்க? சித்து மட்டும் தான் படம் வரைவானா? நான் வரைய போறேன் இன்னைக்கு. அக்கா நீங்க கோலம் போட போறேன்னு சொன்னீங்க. என்ன கலர் அடிக்க சொன்னீங்க? ஆனா இங்க என்னமோ நான் விளையாடிட்டு தூக்கி போட்ட டப்பாவை தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க. இந்த டப்பா வச்சு என்னக்கா பண்ண போறீங்க? இதுல வர கோலமா வேற ஒரு டப்பால கொட்டி எடுத்து வந்திருக்கீங்க. இத வச்சு சொப்பு சமா விளையாட போறீங்களா? இது உனக்கு என்னமோ புரியலையா? நான் கோலம் போட போறேன். அதுதான் இந்த மாதிரி டப்பால ஃபில் பண்ணி சின்ன சின்ன புள்ளி புள்ளியா வச்சு அத ஒரு ஷேப் ஆக்கி சூப்பரா ஒரு கோலமாக்க போறேன். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அழகா வந்துச்சுன்னா ஓகே தானடா? பசங்களா நான் கோலம் போடுறேன், நீங்க கலர் அடிப்பீங்கன்னு பார்த்தாக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க கலந்த டப்பா எடுத்து வந்து அதுல கோலமாவெல்லாம் கொட்டி என்னமோ பண்றாங்க. தெரியாதனமா இவங்களை எழுப்பி விட்டுட்டாங்க. இங்க பாருங்களா, என்னமோ கலர் எல்லாம் கொட்டி விளையாடுறாங்க பசங்க. அம்மா இந்த கோலம் நான் போடுறேனே, நான் இத கத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் இத போட்டு பார்க்கலாம்னு இருக்கிறேன். இந்த சைடு நான் போடுறேன், நீங்க வேணா அந்த சைடு போய் போடுங்களேன். வாசல் தான் நல்லா பெருசா இருக்குல்ல, அதனால இந்த சைடுல நாங்க போடுறோம் கோலம். நீங்க போய் பெரிய கோலமா அந்த சைடு போடுங்க. ப்ளீஸ்மா ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. அக்கா இந்த பட்ஸ் என்னக்கா பண்ண போறீங்க? இப்போ எதுக்காக பட்ஸ்லாம் எடுத்து வந்தீங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, என்னத்துக்குன்னு தெரிஞ்சிரும் உனக்கு. தெரிஞ்சிருச்சு. பட்ஸை வச்சு டிசைன் பண்றீங்க, நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நான் அடுத்ததா நான் ஒரு கோலம் போடுவேன். நான் ஒரு பேரட் டிசைன் பார்த்து வச்சிருக்கேன். அந்த பேரட் டிசைன் என்ன வரையறதுக்கு நீங்க அலோ பண்ணணும். அப்பதான் நான் வந்து இதுக்கு கம்முன்னு இருப்பேன். இல்லனா நான் கலச்சி விட்டுருவேன். என்னடா சித்து கலச்சி விட்டுருவேன்னு சொல்ற? பேரட் டிசைன்லாம் நான் ஒண்ணும் வரைய விட மாட்டேன் உன்னை. பாத்தியா இந்த வாசல்ல எத்தனை கோலம் போடுறது? நான் ஒரு கோலத்தை போட்டுட்டேன். சித்து எதுக்குடா கலச்சி விட்ட? அம்மா இங்க பாருங்க, நான் போட்ட கோலத்தை கலச்சி விட்டுட்டேன். சீக்கிரம் வாங்க. சித்து உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டேன் இந்த கோலத்தை, நீ அழைச்சிட்ட. சித்து அடிச்சுடா உன்னை. சித்து ஏன்டா இப்படி பண்ண? நல்லா தானே இருந்துச்சு, அதை ஏன் இப்படி கலச்சி விட்டுட்ட? சரி விடுங்க, இன்னொரு கோலம் போடலாம் விடுங்க. சித்து கலச்சி விட்டுட்டான். சரி பரவாயில்ல விடுங்க. இப்ப நம்ம வேற டைப்ல போடலாம் கோலம். என்னக்கா சொல்றீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து அழகான இன்னொரு கோலம் போடலாமா? பசங்க போட்ட கோலத்தை இந்த சின்ன வாண்டு அநியாயத்துக்கு கலச்சி விட்டுட்டானே. சித்து இரு, உங்க அம்மா கிட்டே சொல்றேன். எப்ப பார்த்தாலும் இதே மாதிரிதான் பண்றியே. அவளுங்க கஷ்டப்பட்டு எதையாவது போட்டு வைக்கிறதும் நீ அதை கலச்சி விடுறதுமே உனக்கு வேலையா போயிடுச்சு. அக்கா இந்த தடவை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் அப்படியே கம்முனே பாக்குறேன். நீங்களே இன்னைக்கு கோலம் போடுங்க. நீ கலைக்க மாட்டேன்னு சொல்றியா? அப்படின்னா சரி பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம இப்ப போட்டுடலாம். இப்ப சூப்பரா அதை விட அழகான கோலம் போடலாம். நான் பெருக்கி கிளீன் பண்ணி வச்சுட்டேன் பாருங்க. கோலமாவெல்லாம் நான் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இப்ப நீங்க எல்லாம் கோலம் போடுறீங்களா இல்ல நானே போட்டுறட்டுமா? அப்புறமா சித்து நீ கலச்சி விடுறது, அப்புறம் நீ அழறது, இதெல்லாம் இருக்க கூடாது. நீங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னா நீங்க தாராளமா கோலம் போடலாம். இல்லனா நீங்க எல்லாம் கம்முன்னு உட்காருங்க, நானே போட்டுறேன் கோலத்தை. அம்மா நாங்களே போடுறோம். அப்படிலாம் பண்ண மாட்டோம் சித்து. இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டான். ஸ்டார்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கலர் கோலத்தை எடுத்து புள்ளி புள்ளியா வச்சுப்போம். போன தடவை வச்சுமே அதே மாதிரி வச்சுக்கலாமா? சரி புள்ளி புள்ளியா கோலமா வச்சு புள்ளி வச்சுக்கிட்டீங்க. அடுத்தது என்ன செய்ய போறீங்க? இப்போ இந்த ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விட்டுப்போம். புள்ளியா இருந்ததெல்லாம் நல்லா ஃபிளாட் ஆக்கிக்கிட்டோம். அடுத்தது என்னக்கா செய்ய போறீங்க? இது ஃபுல்லா செய்யணும்ல. அதோ இப்ப பாரு, எல்லாம் ஃபுல்லாவே நம்ம செஞ்சிட்டோம். ஓ இதுல இன்னொரு கலர் வேற கொட்டுறீங்களா? என்ன கலர்? நல்லா வயலட் கலர் இதுல போடுறீங்க. இத போட்டுட்டு இதையும் அதே மாதிரி செய்ய போறீங்களா? சூப்பர். இப்போ இந்த கலரையும் நம்ம ஃபுல்லா ஃபிளாட்டா பண்ணிப்போம். இப்போ ஃபிளாட்டா பண்ணிட்டு இதுல இன்னொரு கலர் நம்ம சேர்க்க போறோம். ஒயிட் கலர் சேர்த்துக்கலாம். ஒயிட் கலர் சேர்த்துக்கிட்டு நல்லா ஈவனா இழுத்து உள் பக்கம் விடலாம். அப்ப அந்த பூவோட பெட்டல்ஸ் மாதிரியே இருக்கும். பாக்குறதுக்கு நல்ல நீட்டாவும் இருக்கும், அழகா இருக்கும். சோஃபி காமிப்பா, நான் கொஞ்ச நேரம் இழுக்கிறேன். பாரு உண்மையிலே இது பெட்டல்ஸ் மாதிரியே தான் இருக்கு. நல்லா நீட்டாவே பெட்டல்ஸாவே செஞ்சிருச்சு இல்ல? சூப்பர் இல்ல? ஆனா பாரு எவ்வளவு இருட்டா இருக்கு பாரு. இந்த மாதிரி குளிர்ல எழுந்து கோலம் போடுறப்ப நல்லா சூப்பரா தான் இருக்குது. அம்மா நாளைக்கே எழுப்பி விடுங்க. நாளைக்கும் இதே மாதிரி இதே டைம்ல எழுப்பி விடுங்க. அப்பதான் நல்லா குளிர்ல நல்லா சில்லுன்னு இருக்கும். அந்த டைம்ல கோலம் போட இன்னும் நல்லா
ஜாலியா இருக்கு. அது என்னம்மா எல்லோ கலர்? அது ஓ சென்டர்ல எல்லோ கலர் வைக்கிறீங்களா? பட்ஸ் எல்லாம் வச்சு என்னென்னமோ பண்றா. நம்மளாம் வாசல்ல கோலம் போட்டோம்னா கோலமா வச்சு ஒரு கோலம் போடுவோம், அதுல கலர் போடுவோம். இப்ப என்னென்னமோ ஸ்பூன் எல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணி ஆகுது. மாவு நல்ல மெல்லிசா தான் இழுக்க கத்துக்கிட்டியா? பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல டெவலப்மெண்ட் தான் உங்ககிட்ட. இனிமே நீங்களே டெய்லி கோலம் போட்டுங்க. ஆண்டி நீங்க சொல்ற மாதிரி டெய்லி எல்லாம் எங்களால போட முடியாது ஆண்டி. இன்னைக்கே நீங்க சீக்கிரமா எழுப்பி விட்டுட்டீங்க. நாளைக்கு நாங்க கொஞ்ச நேரம் தூங்குறோம். இந்த மார்கழியில இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நாங்க கோலம் போட போறோம். மீதி நாள் எல்லாம் நீங்களே போட்டுருங்க. இந்த பாத்தீங்களா, இந்த மாதிரி நல்லா லீஃப் போட்டுக்கலாம். இதுல என்னங்கக்கா லீஃப் போட்டுக்கலாம்னு சொன்னீங்க? அது லீஃப் மாதிரியே தெரியல. ஏதோ ரெண்டு பக்கையும் என்னமோ நீட்டி விட்டுருக்கீங்க. அக்கா உங்களுக்கு லீஃப் மாதிரி தெரியுது? இருடா, இந்த குச்சி வச்சு நல்லா இப்படி இப்படி லீஃப் டிசைன் போடலாம். லீஃப்ல அந்த வெயின் இருக்கும்ல, அந்த வெயின் இப்ப வரைஞ்சிக்கலாம். இப்ப பாக்குறப்ப உனக்கு லீஃப் மாதிரியே தெரியும். அக்கா நீங்க சொன்ன மாதிரி குச்சி வச்சு டிரா பண்றப்ப உண்மையிலே இது லீஃப் மாதிரியே தான் இருக்கு. ரொம்ப சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க. உங்ககிட்ட நிறைய ட்ரிக் இருக்கு. நான் இத பார்த்து நிறைய டிரா பண்ண கத்துக்கலாம்னு இருக்கேன். இங்க பாருங்களேன் அம்மா, எவ்வளவு சூப்பரா வரைஞ்சிருக்காங்க பாரு. அக்கா சூப்பரா வரைஞ்சிருக்காங்க. இந்த ஸ்டெம் அப்புறம் இந்த லீஃப் எல்லாம் பாக்குறதுக்கு ரியலாவே நேச்சுரலாவே ரொம்ப அழகா இருக்கு. மேகா சித்து சொன்ன மாதிரி நீ உண்மையிலேயே இலையாட்டமே வரைஞ்சிட்ட. நாங்க கோலமாவை வச்சு இலை வரைவோம் தான், ஆனா நீ குச்சி வச்சு இவ்வளவு அழகா இலையாக்கிட்டியே. அழகா இருக்கு. பசங்களை அவங்களை இன்னைக்கு எழுப்பி விட்டதுனால ரொம்ப அழகான கோலம் போட்டுட்டீங்க. சோஃபி நான் அந்த சைடு போயிடுறேன், நீயும் இந்த சைடு வந்துரு. அப்பதான் இந்த பக்கம் ஒரு நீட்டா ஒரு ஸ்டெம் வரையலாம். இந்த பக்கையும் ஸ்டெம் வரைஞ்சிட்டு அதுக்கு கொஞ்சம் லீஃப் வரையலாம். அப்ப பார்க்க இன்னும் அழகா இருக்கும். கோழி எல்லாம் கூவ ஆரம்பிச்சிடுச்சு, குருவி எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிடுச்சு. பொழுது விடிஞ்சிடுச்சு. பசங்களா நீங்க கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளர கோழி எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடுச்சு. முடிச்சிட்டீங்களா இல்லையா? ரொம்ப நல்லா போடுறீங்க. ஆண்டி உள்ள என்னமோ டீ காஃபின்னு ஏதோ போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த டீ காஃபியா நீங்க கண்ணுல காட்டவே இல்ல. கோலம் போட்டுருக்கமே, எங்களுக்காக ஒரு காஃபி போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஆனா எட்டு வந்து கொடுக்கவே மாட்டீங்களே. அதை எடுத்துட்டு வரலாம்ல? நாங்க அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருப்போம். அக்கா தானே கோலம் போடுறாங்க. நாங்க கலர் அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து காஃபி குடிக்கலாம்னு பார்த்தா நீங்க தர மாட்டீங்களா? காஃபி தானே உள்ள ரெடியா இருக்கு. எப்படியா இருந்தாலும் நீங்க சில்லுன்னு ஆறி போன காஃபி தான் குடிக்க போறீங்க. அதனாலதான் ஆறட்டோன்னு உள்ள அப்படியே திறந்தே வச்சிருக்கேன். ஏன்னா சூட ஆத்த சொல்லி எங்களை டார்ச்சர் பண்ணுவீங்க. அதனால ஆறட்டும், நீங்க கோலத்தை போட்டுட்டு வாங்க. அதுக்குள்ளார ஆறி போய் காஃபி நீங்க குடிக்க கரெக்டா இருக்கும். நீங்க குடிக்கலாம். வாங்கலக்கா, நாம போய் காஃபி குடிப்போம். பசங்க கோலத்தை போடட்டும், நாம நல்லா சூடா காஃபியை குடிச்சிட்டு வரலாம். பசங்களை தனியா விட்டுட்டு வர்றது இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. நம்ம விட்டுட்டு வந்தோம்னா எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. அதனால நான் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டே வரேன். ஏமா நான் கொஞ்ச நேரம் போடட்டுமா? உங்களுக்கு ஒண்ணும் கஷ்டமா இல்ல? காட்டேன், நான் கொஞ்ச நேரம் இந்த கோடை கிழிக்கிறேன். வருதா கரெக்டான்னு பாக்கலாம். இப்படி இப்படி இழுக்கணும், அவ்வளவுதானே? நானும் இழுத்து பாக்குறேன். அந்த அளவுக்கு நீ போட்ட அளவுக்கு எனக்கு பர்ஃபெக்டா வரல போல. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லீஃப் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. பரவாயில்ல, புது டெக்னிக்கா இருக்கு. நானும் இனிமே இந்த மாதிரி செய்யலான் இருக்கிறேன். இங்க பாருப்பா, நானும் இதே மாதிரி கோலம் போடலான் இருக்கிறேன். சின்ன பசங்களை பார்த்து நானும் கொஞ்சம் ட்ரிக் கத்துக்கிட்டேன். சித்தி மேகா போட்டதாவது லீஃப் மாதிரி தெரிஞ்சது. நீங்க போட்ட லீஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பி போய் ரொம்ப ஃபேட்டியா தெரியும். ஏந்தியா, அம்மா போட்ட லீஃபும் நல்லா தான் இருக்கு. அம்மா உங்களை சும்மா எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. நல்லா இருக்குமா? நீங்க போட்டதும் சூப்பரா தான் இருந்துச்சு. சரி வாங்க சீக்கிரம் முடிச்சிட்டீங்களா? சூப்பரா இருக்குது மேகா, ரொம்ப அழகா இருக்கு நம்ம போட்ட கோலம். சீக்கிரமா இப்பயாவது எடுத்து வைங்க சித்தி காஃபிய. ரொம்ப ஆற வச்சிடாதீங்க. சித்து மட்டும்தான் ஆறி போய் காஃபி குடிப்பான். நாங்களாம் ஓரளவு கொஞ்சம் சூடா தான் குடிப்போம். எனக்காவது கொஞ்சம் சூடான காஃபி கிடைக்குமா? சீக்கிரம் வாங்க, சுட சுட காஃபி குடிக்கலாம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் இருந்ததுனால மார்கழியில காலையில சீக்கிரம் கோலம் போட்டு முடிச்சிட்டோம். நாளைக்கு சீக்கிரம் எழுதிடுங்க. அப்பதான் நான் நல்ல ஸ்ட்ராங்கான காஃபி போட்டு கொடுப்பேன். ஸ்ட்ராங்கான காஃபி குடிக்கணும்னா கோலம் போட்டதுக்கு சீக்கிரம் எழுந்தனாதான் கொடுப்பனே.